இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. விருதுநகர் லோக்சபா தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் கௌசிக் வேட்புமனு தாக்கலின் போது தனக்கு தமிழ் படிக்க தெரியாது என கூறி தேர்தல் அலுவலரின் உதவியை நாடியது பேசுபொருளாகியுள்ளது. வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சட்ட விதிகளுக்கு நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சுதந்திரத்தை உறுதி கொள்ளலாம். உளமாற உறுதி கொள்ள எது சூஸ் பண்றீங்க? உளமாற உறுதி கொள்ள. இது பற்றி விளக்கம் அளித்த கௌசிக், நான் இங்கிலீஷ் பேசினாலும் பக்கா தமிழன் என்றார். நான் மருத்துவர் சி கௌஷிக் பாண்டியன். நான் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். நான் என்னோட எம்பிபிஎஸ் மணிப்பால் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன். நான் எம்பிபிஎஸ் முடித்தோடனே நம்ம கட்சியில் மருத்துவர் பாசறையில் இணைந்து அவங்க கூட பயணித்து வரும்போது நான் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். அந்த மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிது. நம்ம மக்களுக்காக நான் ஒரு டாக்டராக ஒரு சின்ன கம்யூனிட்டிக்காக நான் சேவை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு இவங்க அண்ணனால் எனக்கு ஒரு நம்ம ஒரு பெரிய சொசைட்டிக்கே நம்மளுக்கு சேவை செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் நான் இதில் நம்ம மக்களுக்கு சேவை செய்கிறது தான் என்னோட எண்ணம். நான் சேர்ந்து இந்த கட்சியில் சேர்ந்து பயணிக்கிறேன். நேற்று வேட்புமனு தாக்கல் செய்யும்போது கூட உங்களுக்கு தமிழ் ஒழுங்காக உச்சரிக்க வரல, தமிழே தெரியல, இவரெல்லாம் எப்படி வேட்பாளர்ன்ற அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் இது ஒன்றுமே இங்கே பாருங்க, நான் இந்த இதில் கொஞ்சம் புதுசாக வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். ஆனாலும் நான் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். தமிழ்ன்றது நம்ம இப்போ நானே ஒரு தமிழன்னாங்க. இவங்க சொன்னவங்கலாம் எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. இங்கிலீஷ் பேசினாலும் நான் ஒரு பக்கா தமிழங்க. என்னோட ஊர் சொரண்டை பக்கம் மேலக்கலங்கல் கிராமம். அது நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணிக்கோங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தமிழன். நான் ஒரு தமிழ் இனத்துக்காக போராட வந்திருக்கேன். தமிழ் மொழி ஒன்று, ஆனால் தமிழ் இனத்துக்காக போராடுறது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு இதில் தான் நான் வந்திருக்கேன் இங்கே. இந்த சர்ச்சை முடிவதற்குள் மீண்டும் நாம் தமிழர் வேட்பாளர் ஒருவர் தமிழ் வாசிக்க சிரமப்பட்ட சம்பவம் வைரலாகி வருகிறது. திருவள்ளூர் தனி தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் ஜெகதீஷ் சுந்தர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். உறுதிமொழியை வாசிக்கும் போது பிழையோடு படித்து சிரமப்பட்டார். இதை கவனித்த தேர்தல் அதிகாரி பிரபுசங்கர் அவரே உறுதிமொழியை வாசித்தார். அதை திருப்பி கூறி ஜெகதீஷ் உறுதிமொழி எடுத்தார். ஜெகதீஷ் சந்தர் என்னும் நாள் மக்களவையில் உள்ள இடம் ஒன்றில் வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சிமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் இந்த ரெண்டுல நீங்க எது ஆண்டவன் மீது சொல்றீங்க? உளமாறு உறுதி